ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மாடி தோட்டத்தில் சின்னதாக ஒரு ஹார்வெஸ்ட் தான் பார்க்க போகிறேன். என்னடா இவ்வளோண்டு காய்க்கிறதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம். நம்ம மாடி தோட்டத்தில் காய்ச்சதாச்சு, அது நமக்கு இவ்வளோவா இருந்தால் கூட அது நமக்கு சந்தோஷம் தான், மன திருப்தி தான். அதனால தான் அதை பறிச்சிட்டு இருக்கேன். இது அவரைக்காய் செடிங்க. அவரைக்காய் செடியில் இதுக்கு முன்னாடி நான் பறிக்கிற வீடியோ போட்டிருப்பேன் ஒரு வாட்டி. இது ரெண்டாவது வாட்டி காய்க்கிறது. கொஞ்சமாக தான் இருக்குது, நமக்கு சாம்பாரில் போட்டுக்கலாம்னு சொல்லி பறித்து எடுத்துக்கிட்டேன். அதில் பூவும் மொட்டும் பிஞ்சு நிறைய திரும்ப வச்சுட்டு வருது. இந்த தக்காளி பறிக்கிற வீடியோவும் எடுக்கலாம்னு சொல்லிக்கிட்ட போனால் எல்லாம் அழுகி போய் நிற்கிது. மழை விட்டு விட்டு பெய்கிறனால அழுகி இருக்குது நினைக்கிறேன். சரி விட்டுட்டேன். அப்படியே ஒரே ஒரு சின்ன வெள்ளரிக்காய் நின்றுச்சு, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். இலைப்பரண்டையோட விதை ரெடியாக நின்றுச்சு, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். அதே மாதிரி பாவக்காய் அப்படியே பறந்து போய் அந்த சைடு வீட்டில் போய் இப்போ காய்ச்சி நிற்குதுங்க. அதை அப்படியே எடுத்து இந்த சைடு விட்டு தான் நான் பறித்தேன். இது மிதிப்பாவல், சின்ன சின்னதாக காய்க்கக்கூடியது. மூணு நின்றுச்சு, அதையும் பறித்து எடுத்துக்கிட்டேன். விட்டால் அதுவும் பழுத்து போயிடும். சரி சின்னதாக ஒரு ஃப்ரை பண்ணி சாப்பிட்டுக்கலாமே சொல்லிவிட்டு அதையும் பறிச்சுக்கிட்டேன். அதே மாதிரி பிச்சி பூவுங்க, என்றைக்கும் கிடைக்கக்கூடியது எங்கள் மாடி தோட்டத்தில், அதையும் பறித்து எடுத்துக்கிட்டு வந்துட்டேன். இந்த வீடியோ பிடிச்சி